Hello traders, welcome back to my channel. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம US 500 OTC and EUR USD OTC and GBP USD இருக்கும். And time வந்து morning 5:44 AM and date வந்து பார்த்தீங்கன்னா 23/12/2024. So let's start. ஸோ எப்பயுமே ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவலில் செக் பண்ணிக்கோங்க என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவராலாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் ஓவரால் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பரை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு 6100. ஸோ 6100 அண்ட் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லெவல் இருக்குது இந்த ரவுண்ட் நம்பரு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர்ஸ் வந்துருக்காங்க இல்லையா, ஸோ இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ போத் வீக் அண்ட் பாடி ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் வீக் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $3 மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ 3 கேண்டில் வந்திருக்கு. 3 கேண்டில் ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லெவல் போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, ஸோ அந்த தேர்ட் டச் பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்ரேசஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அகைன் வந்து ரவுண்ட் நம்பர் கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல டச் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம அகைன் ரெட் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த ஹையை வந்து இது பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை இதுதான் நியூ ஹை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேண்டில் வந்து அதுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து க்ரீன் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் கேப்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல டச் ஆனவுடனே ரிஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம $8 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் we can go with bias. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்க பொசிஷன் இது அண்ட் ஓப்பன் பொசிஷன் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் சின்னதாக கேப் இருக்குது. தெரியுது உங்களுக்கு, நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட், இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பொசிஷன் இது இந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் கேண்டில் ஓப்பன் ஆகணும். ஆனால் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாகும். ஏன்னா மேலே டச் ஆகிட்டு மேலேயே நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. போயிட்டு டச் ஆகிட்டு அகைன் நம்மளுக்கு வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். பட் இந்த கேண்டில் வந்து இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே முடிஞ்சாலோ அல்லது இந்த நம்ம போட்டு வச்சிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து we can go with sellers. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அமௌண்ட்டு கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஸோ $4 மட்டும் வச்சுக்கிறேன். தெரியுதா ரிஜெக்ஷன் வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்க லெவல்லேருந்து ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்லேருந்து ஓகே லேட் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் அப்பு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பொசிஷன் இங்கே தானே இருக்கணும். ஆனால் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதனால் இந்த லெவலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் பை பொசிஷன் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அமௌண்ட் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். ஸ்டில் வெயிட்டிங். ஓகே, செல்லர்ஸ் அகைன் ஸ்ட்ராங் என்ட்ரி. ஸோ ஓடிசி மார்க்கெட்டுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். பட் என்னோட இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருந்தால் அப்போ நான் ரெட்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் லெவல் இருக்குது 6100. ஆனால் இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகாமல் இந்த லெவலை ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே ஓப்பன் ஆனதுனால நான் வந்து க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அதுதான் இந்த ட்ரேடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கிறதுனால நமக்கு மார்ஜின் சேஃப்டிக்கு இல்லை. ஸோ தெரியுதா உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல வந்து நான் க்ரீன் ப்ளேஸ் பண்ணேன்னு, லெவலை ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு லெவல் இங்கே தான் இருக்குது. இந்த கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணணும் ஆர் இந்த இடத்துல வந்து டச் ரிஜெக்ஷன்ஸ் ஒன்றும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல வந்து 3 கேண்டில்ஸ் செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாகவும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் செக் பண்ணலாம். சரி, நம்ம அங்கே போட்டிருந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுதா 22ஆம் தேதி 22/12/2024 பார்த்தீங்களா ரிஜெக்ஷன்ஸ் இருக்கா. சேம் அதே லெவலில் இருந்து ரிஜெக்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த லெவல் நம்ம ஸ்ட்ராங் லெவல் தான்.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கலரிங் வந்து வயலட் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸாக க்ரீன் கேண்டில் வருது பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடும். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு வந்து எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, என்னோட லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், $15 நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு மார்ஜினல் சேஃப்டி வேணும். அகெயின் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணது இந்த இடத்துல பொசிஷனில் நான் எனக்கு வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ ஏன் நான் அகெயின் இந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பொசிஷன் இங்கே இருக்குது கீழே. இந்த கேண்டலோட ஓப்பனிங் பொசிஷன் இங்கே இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல செல் கேண்டில் ப்ளேஸ் பண்ணேன். பட் கொஞ்சம் இந்த கேண்டில் மேலே போகிட்டு இந்த இடத்துல தான் நான் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்துச்சு. பட் கொஞ்சம் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஓடிசி மார்க்கெட்டுங்கிறனால என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் கன்ஃபார்ம் நார்மல் மார்க்கெட்டாக இருந்தால் இந்த இடத்துல ரெட் ட்ரேடு ப்ளேஸ் இருந்தால் வின் பண்ணிக்கலாம். இது ஓடிசி. ஸோ லாஸ் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பதட்டப்படக்கூடாது. ஓகே, லாஸ் எல்லா கேண்டிலும் எல்லாராலையும் வின் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட் ஹேப்பன், ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் த ஸ்ட்ராங் லெவல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து $19 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கேண்டில் வந்து ஆல்ரெடி ரெட் கேண்டிலாக போயிடுச்சு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பர் 6120 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பனிங் பொசிஷன் மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் லெவலை பிரேக் அவுட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ஷன்ஸ் தெரியுதா, ப்ரீவியஸ் லெவல், அதாவது இந்த லெவலில் இருந்து அகெயின் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. கரெக்டாக இங்கே டச் ஆனாலே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் இந்த லெவலுக்கு மேலே முடிஞ்சால் நம்ம வந்து ஐ கேன் கோ வித் பையர்ஸ். பட் ட்ரேட் உடனே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் ஓப்பனிங் பொசிஷன் க்ளோசிங் பொசிஷன் போகணும். ஏன்னா நிறைய கேப்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து லாஸ் எதாவது வந்துட போகுது. ஓகே, ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேப் இருக்குது. இந்த கேண்டில் வந்து இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு இன்னும் இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் எனக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்துருக்குறாங்க தெரியுதா, 6 கேண்டில்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்மளோட பாசிபிலிட்டி ஏரியா, ரிவர்சல் ஏரியா. ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் நம்பர் வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். எல்லா இதுலேயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை தான் வரும். பட் நம்ம அனலைஸை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த லாஸை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இங்கே தெரியுது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் லெவல், ஸ்ட்ராங் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. பட் ஆல்ரெடி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அப் ட்ரெண்டில் போகிறனால இந்த இடத்துல வந்து நான் வந்து க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் கேண்டில். ஏன்னா லெவலை வந்து கிராஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து அமௌண்ட் வந்து ஒரு $5 $6 வரைக்குமே ப்ளேஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் ஏன் நான் ப்ளேஸ் பண்ணலாம், இந்த கேண்டில் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா, வீக் ஆர் ஹேமர் டைப் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. செல்லர்ஸ் ஏரியாவிலேருந்து 2 ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால நான் வந்து இந்த இடத்துல அமௌண்ட் வந்து அதிகமாக போகல. ஸோ இந்த கேண்டில் எங்கல்ஃப் பண்ணிடுச்சு. ஸோ எங்கல்ஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதோட பேட்டர்னை வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு எங்கல்ஃப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த கேண்டலோட ப்ரீவியஸ் கேண்டலோட ஓப்பனிங் பொசிஷனும் ஒயிட் கலர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேண்டலோட 50-50 பொசிஷனும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டிலை வந்து எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. இதை வந்து நான் ஒயிட் கலரில் வச்சுக்கிறேன். இப்போது இந்த வயலட் லைன் அண்டு ரெட் அந்த ஒயிட் லைன் இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து கீ ஏரியா. அண்ட் இந்த கேண்டில் நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து முடியணும். ஸோ அப்படி முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் we can go with buyers. சப்போஸ் வீக் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. அண்ட் வீக் ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது. அண்ட் எக்ஸாக்டாக நம்ம லெவலில் க்ளோஸ் ஆச்சுன்னா $15 கூட நம்ம ப்ளேஸ் பண்ணலாம்.
அண்ட் இந்த விக்கும் நம்மளுக்கு முக்கியம். இந்த விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் ஹையை இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ஹை கேண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் எங்கல்ஃப் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் ஃபார்மேஷன் படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல முடியலாம், அல்லது வீக் க்ரீன் கேண்டிலாக இது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயும் கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பொசிஷன் இங்கே, ஆனால் இந்த கேண்டிலோட நெக்ஸ்ட்டுக்கு ஓப்பனிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக என்னோட ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்குது. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து பேட்டர்ன் படி ஃபார்ம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு க்ரீன் கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன் இந்த இடத்துல. ஆனால் எனக்கு வந்து கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஓடிசி இதுதான் பிரச்சனை, அடிக்கடி கேப் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபேக் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல இதாகிடுச்சு. வீக் கேண்டிலாக இருந்ததுனால தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணேன். பட் இந்த கேண்டில் வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த கேண்டில் வந்து லெவலை ஸ்கிப் பண்ணி ப்ரீவியஸ் பாயிண்ட்டோட ரெசிஸ்டன்ட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அகைன் இந்த கேண்டிலோட க்ளோசிங் பொசிஷன் இங்கே இருக்குது, ஆனால் அகைன் இங்கே வந்து ஓப்பனிங் பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த லெவலை வந்து இந்த சார்ட்டையே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓடிசியில் நீங்கள் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க, எவ்வளோவா அமௌண்ட் இது பண்ண வேணாம். ஸோ ஒரு லாஸ் ஆனது நம்மளுக்கு வந்து 2 லாஸு இன்னைக்கு. பிரச்சனை இல்லை, என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து $60 நான் எடுத்துருவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லை, ரவுண்ட் நம்பர் 1268500 முடிஞ்சிருக்கு. ஸோ இதுலேயே நம்ம ட்ரேட் பண்ணலாம். அகைன் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராங் லெவலில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இந்த கேண்டலோட ஹை இங்கே இருக்குது அண்ட் இந்த கேண்டலோட ஹை இங்கே இருக்குது. இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா we can go with, நான் ஃபுல் அமௌண்ட்டுமே வைக்கிறேன். ஸோ ரிஜெக்ஷன் சரி தான், இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு போகும்போது செல்லர்ஸ் வந்து அகைன் புஷ் பண்ணுறாங்க, கீழே வராங்க. ஸோ செல்லர்ஸ் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அண்ட் வீக் க்ரீன் ஹேமர் நியூ ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்டில் கேப் இருக்குது. ஓகே, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ரெட் ப்ளேஸ் பண்ணுறோம். அகெயின் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணேன், ஆனால் விழுந்தது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ 1 மினிட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ வீக் க்ரீன் ரெட் ஹேமர், ஸோ ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இங்கே தான் இருக்குது, அல்லது பாசிபிலிட்டி ஏரியா இங்கே தான் இருக்குது. அண்ட் இந்த கேப்பை வந்து யார் ஃபில் பண்ணுவோம், ரெட் கேண்டில் தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரெட் கேண்டில் இந்த லெவல் வரைக்குமாவது ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் க்ரீன் கேண்டில் ஃபார்மே ஆகும். ஸோ இந்த இடத்துல வீக் ரெட் கேண்டில் இந்த இடத்துல முடிஞ்சால் நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். அமௌண்ட் வந்து 2.5 மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி ஏரியா இங்கே தான் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த கேண்டில் க்ளோசிங் பொசிஷன் இங்கே இருக்குது அண்ட் ஓப்பனிங் பொசிஷன் பையர்ஸ் ஏரியா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து $5 கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த கேண்டிலை வந்து ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது. ஸோ கிடைக்கலன்னா ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது, விட்டுறலாம். சரி, ஓகே, இந்த கேண்டில் இந்த ரவுண்ட் நம்பர் வீக் ரவுண்ட் நம்பர். ஆனால் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் ஃபுல் அமௌண்ட்டுமே ப்ளேஸ் பண்ணலாம். ஓடிசிங்கிறதுனால வேணால் கொஞ்சம் நம்ம அமௌண்ட் கம்மி ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே பாருங்களேன்,
இங்கேருந்து 1 2 3 4 5 ஸ்ட்ராங் கேண்டில் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து 1.2682 இருந்து 1.26957 வந்து இந்த இடத்துல வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸு. இன் பிட்வீனில் எதுவும் கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னாடி இங்கே இருக்குதா, ஸோ அதனால் செல்லர்ஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாசிபிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து we can go with sellers. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இந்த லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஓகே, இங்கே பிரேக் அவுட் ஆகுது அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து $8 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நினைப்பீங்க இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக க்ரீன் தானே வருது, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் தான் போகும், ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் அது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல லெவல் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ செல்லர்ஸோட ரிஜெக்ஷன்ஸும் இருக்குது கன்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரெட் கேண்டில் தான் வரும். ஸோ அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கத்தில் இருக்குது. சி ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து க்ரீன் கேண்டில் தான் வருது, நெக்ஸ்ட் கேண்டிலும் இந்த லெவல் இங்கே தான் இருக்குது, க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் லெவல் இருக்குது. ப்ரீவியஸாக 1 2 3 4 5 கேண்டில்ஸ் இங்கேருந்து வந்திருக்காங்க. ஆனால் எவ்ரி டைம் இந்த லெவலில் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, மாறிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். அண்ட் அகெயின் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த பையர் சைட். ஏன்னா ப்ரீவியஸாக 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா பை கேண்டில் வந்திருக்கனால இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து வீக் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா we can go with buyers, பட் அமௌண்ட் கம்மியாக வச்சுக்கலாம், $1 or $1.5. ரொம்ப வீக் கேண்டில். ஸோ ப்ரீவியஸ் இந்த க்ரீன் ஃபோர்ஸை வந்து இந்த சிங்கிள் வீக் ரெட் கேண்டிலால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து பை ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் லைக் கேண்டில், ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. ஸோ இன் பிட்வீனில் இருக்கும்போது நம்ம எதுவுமே ட்ரேட் பண்ணவே கூடாது. நம்மளோட ட்ரேடிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கணும், அல்லது இந்த இடத்துல இருக்கணும், ஆர் இந்த இடத்துல வரும்போதில் கன்ஃபார்ம் ட்ரேட் எடுக்கணும். ஸோ லெவலை கிராஸ் பண்ணியிருக்கு. அண்ட் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன் இது வந்து ரவுண்ட் நம்பர். அண்ட் ஆல்ரெடி இதில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் கேண்டில் தான் இருக்குது. ஸோ $40 கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே இந்த கேண்டில் வந்து ஃபார்ம். ஓகே, இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு க்ரீனாக போக விட்டுட்டு கரெக்டாக பொசிஷனில் இருந்து நான் வந்து $40 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே இந்த கேண்டில் வந்து போக விட்டுருக்கலாம் இது வரைக்கும், ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ ஏன் இந்த இடத்துல நான் அமௌண்ட்டு $40 ப்ளேஸ் பண்ணியிருக்க தெரியுதா? ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் ஏரியா. அண்ட் அதுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட இந்த க்ரீன் கேண்டிலோட ஃபோர்ஸை வந்து இந்த ஆல்ரெடி இந்த வீக் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலுமே நம்மளோட ட்ரேட் படி பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிற தியரி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னோட வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் தெரியும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். நான் அதுக்கு அடுத்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரவுண்ட் நம்பரில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து கன்ஃபார்மாக $40 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அமௌண்ட் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம வந்து $1 $2 கொடுக்கணும், எந்த இடத்துல அமௌண்ட் அதிகமாக கொடுக்கணுங்கிறது இருக்குது. ஸோ இது நம்மளோட லாஸ்ட் ட்ரேட். ஓகே, ஸோ மொத்தமே நம்ம வந்து 2 லாஸ் ஆச்சு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கேப்பால் தான் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆச்சு. அண்ட் ஸ்டில் லாங் இன்னும் ட்ரேட் பண்ணலாம். பட் இது வரைக்கும் இப்போ என்னோட நான் இன்றைக்கி டார்கெட் செட் பண்ணது $60, ஆனால் $90 வந்திருக்கு. ஓகே, ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து $2.5 வைக்கலாம் இந்த இடத்துல, ஏன்னா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஸோ என்னோடய வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலராக அப்டேட் கிடைக்கும்.
ஸோ இங்கே பாருங்களேன், இந்த கேண்டில் வந்து வீக் க்ரீன் ரெட் கேண்டில் தான். ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நான் வந்து பை ட்ரேட் ப்ளே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஓப்பன் ஆன பொசிஷன் பாருங்களேன், இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. சிங்கிளாக நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கன்ஃபார்ம் லாஸ் ஆயிடுவோம். ஸோ இந்த சார்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது தான் நல்ல ஒரு ட்ரேடருக்கு அழகு. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எல்லா கேண்டிலுமே நம்மளால் ட்ரேட் பண்ணணும், நம்ம வந்து ட்ரை பண்ணவே கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பொசிஷன், க்ளோசிங் பொசிஷன். ஆனால் நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் பொசிஷன் ஸ்கிப் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் இருக்காங்க, வீக் லெவல் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேண்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ரவுண்ட் நம்பரை க்ளாஸ் பண்ண முடியல. எக்ஸாக்டாக எனக்கு எங்கே க்ளோஸ் ஆகுது, என்னோடய ரவுண்ட் நம்பரில் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து ரெட் ட்ரேட் பேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 செல்லர்ஸ், ஒரு வீக் க்ரீன் கேண்டில் அண்ட் ஸ்டில் couldn't able to cross the resistance line. ஸோ இந்த இடத்துல வந்து நான் அமௌண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளோட லாஸ்ட் ட்ரேட். ஸோ இங்கே ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கேண்டிலோட ஹையை வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் செல்லர்ஸ் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. ரெட் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன், இப்போ டபுள் ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து நீங்கள் 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது இப்போ நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. பாருங்களேன், இந்த கேண்டலோட க்ளோசிங் பொசிஷன் இங்கே இருக்குது அண்ட் ஓப்பனிங் பொசிஷன் இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ ஓகே, இன்றைக்கி எடுத்த ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட ஃபுல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, டாட்டா பாய்.